ஹாய், வெல்கம் டு தமிழ் ஃபார்மா கெமிஸ்ட்ரி. இன்றைக்கி நம்ம ஃபார்மசூட்டிக்கல் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் முக்கியமாக இருக்கிற கொஷின்ஸு அதை எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாங்க இன்றைக்கி. ஸோ 10 மார்க் கொஷினில் கிவ் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேஜர் ஃபிசியாலஜிக்கல் அயான்ஸ் யூஸ்ட் அஸ் எலக்ட்ரோலைட்ஸ் இன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி. இதில் இருக்கிற சோடியம், பொட்டாசியம் இதுமாரி அயான்ஸு அதனோட யூஸு நம்ம பாடிக்கு எப்படி அது கம்மியான எண்ணாகும் அதிகமான எண்ணாகும் அப்படிங்கிறது மாதிரி அட்லீஸ்ட் ஒரு 10 மார்க்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இல்லைனா மெயின்லி 5 to 10 மார்க்ஸ், 5 மார்க்ஸும் கேட்க சான்ஸ் இருக்குது, 10 மார்க்ஸும் கேட்க சான்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு லிமிட் டெஸ்ட்டு, ஆர்சனிக் லிமிட் டெஸ்ட்டு, அப்பேரட்டஸ் பிரின்சிபல் ப்ரொசீஜர் ரிசல்ட்ஸ் எழுதுகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது கட்டாயமான ஒரு 10 மார்க் கொஷின். இதுக்கு பக்கத்தில் எதுவும் 5 மார்க்கு எதுவும் டிவிஷன் வரதுக்கு சான்சஸ் இல்லை. நெக்ஸ்ட்டு ரேடியோ ஆக்டிவிட்டியும் அப்புறமேல் ஸ்டோரேஜ் கண்டிஷன்ஸ், ஹேண்டிலிங் இது 5 மார்க் கேட்குற சான்ஸ் இருக்குது. எல்லாமே சேர்த்தும் போது 10 மார்க் கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இது பாயிண்ட் வைஸ் எழுதுகிற மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆன்டி மைக்ரோபல்ஸ் மெக்கானிசம். இந்த மெக்கானிசம் 3 மெக்கானிசம் எழுதுறதுக்கு பார்த்துக்கோங்க. இது 10 மார்க் கொஷினில் அப்படியே கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதனால் இதை பக்காவாக படிச்சுக்கணும். இதில் இருக்கிற ஃபிகர்ஸ் எல்லாமே நல்லா பார்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு பஃபர்ஸு எப்படி இருக்கும், ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கும், பஃபர்ஸ்னா டைப் ஆஃப் பஃபர்ஸு, பஃபர் கெப்பாசிட்டி இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இது 10 மார்க்கில் இல்லை 5 மார்க்கில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு சோர்சஸ் ஆஃப் இம்ப்யூரிட்டிஸ். இது 5 மார்க்கு பாயிண்ட் வைஸ் சப்டைட்டில்ஸ்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. அதேமாதிரி இதை 5 மார்க் எழுதுகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இதை 10 மார்க் வரைக்கும் நிறையா எழுதுனீங்கன்னா இதுக்கு டைம் பத்தாது மற்ற கொஷின்லாம் எழுதுறதுக்கு. நெக்ஸ்ட்டு யூசஸ் ஆஃப் ஆக்டிவேட்டட் சார்கோல் இது 2 மார்க் கொஷினில் கேட்பாங்க. வாட்டர் டென்ட்ரிஃபைசஸ் இது 2 மார்க் கொஷின். ரோல் ஆஃப் ஃப்ளூரைட்ஸ் இன் டென்டல் ப்ராடக்ட்ஸ் கண்டிப்பாக 5 மார்க்கில் கேட்பாங்க. இதை நல்லா பார்த்துக்கணும். இது பாயிண்ட் வைஸ் எழுதுகிற மாதிரி பார்த்துக்கணும். வாட்டர் எக்ஸ்பெக்டோரண்ட்ஸ், இந்த எக்ஸ்பெக்டோரண்ட்டில் அம்மோனியம் குளோரைடு எங்கே கேட்டாலும் 5 மார்க்கில் கிவ் ஒன் எக்ஸாம்பிள் கேட்டாலும் அம்மோனியம் குளோரைடு ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. வாட்டர் எக்ஸ்பெக்டோரண்ட் கிவ் அன் எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்டாலும் அம்மோனியம் குளோரைடு எழுதுகிற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு லிமிட் டெஸ்ட் ஃபார் அயன் லிமிட் டெஸ்ட்டு வித் பிரின்சிபல் ப்ரொசீஜரோட பார்த்துக்கோங்க. ரைட் ஏ நோட் ஆன் இந்தியன் ஃபார்மகோபியா. இது சூட்டிக்ஸு, இன்ஆர்கானிக் அனாலிசிஸ் எல்லாத்துலேயுமே படிச்சிருக்கீங்க. இதில் 5-6 பாயிண்ட்ஸ் பாயிண்ட் வைஸ் எழுதுகிற மாதிரி பார்த்துக்கோங்க. 5 மார்க்குக்கு தான் எழுதுகிற மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அட்ஜஸ்டிங் மெத்தட்ஸ் ஆஃப் அட்ஜஸ்டிங் ஐசோடானிசிட்டி 10 மார்க் கொஷின். கண்டிப்பான இது ஒரு 10 மார்க் கொஷின். இது 5 மார்க் கேட்குற சான்ஸ் இல்லை. ஸோ ப்ரிப்பேர் ஃபார் 10 மார்க். 10 மார்க்கு சாலிடாக ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். இதை ஓஆர்எஸ் 5 மார்க் ஆர் 2 மார்க் பார்த்துக்கணும். சோடியம் அயோடைடு இந்த டைம் கேட்கறதுக்கு சான்சஸோடு இருக்குது. சோடியம் அயோடைடு நீங்கள் 5 மார்க் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆல்ஃபா பீட்டா காமா ரேடியேஷன் 5 மார்க். இட் இஸ் ரிப்பீட்டட் கொஷின். ஹைட்ரஜன் பெராக்சைடு ப்ரிப்ரேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் அசே ரொம்ப முக்கியம். 5 மார்க் பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் ஒய் ஆன்டாசிட் கிவன் இன் காம்பினேஷன். தனித்தனியாக கொடுக்கும்போது கான்ஸ்டிபேஷன் இந்த மாதிரி இரிட்டேஷன் ப்ராப்ளம் வருது. அதனால் இட்ஸ் கிவன் இன் காம்பினேஷன் அப்படிங்கிறத 5 மார்க் எழுதுறதுக்கு ரெடி பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ரிங்கர் சொல்யூஷன், காம்போசிஷன் ஆஃப் ரிங்கர் சொல்யூஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆல்ரெடி சொல்கிற மாதிரி பிஎஸ்சி ரொம்ப ஈஸியான ஒரு எக்ஸாம். இதை ரொம்ப அழகாக பாஸ் பண்ணலாம். ஸோ இதில் இருக்கிற 2 மார்க் கொஸ்டின்ஸ்லாம் கண்டிப்பாக படிச்சுக்கணும். 2 மார்க் கொஸ்டின்லாம் கதை எழுதக்கூடாது. ஆஸ் சச் புக்கில் என்ன இருக்கோ 2-3 லைன்ஸ் எழுதுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். 5 மார்க் கொஸ்டின், 2 மார்க் கொஸ்டின், 10 மார்க் கொஸ்டின் எதுலேயுமே எல்லாத்துலேயும் எடுக்கும்போது அது எந்த சாப்டர்லேருந்து வருதோ அதில் இருக்கிற டெஃபினேஷன்ஸ் கண்டிப்பாக எழுதணும். டெஃபினேஷன் வித் எக்ஸாம்பிள் எழுதும்போது உங்களுக்கு 2 மார்க் கிடைக்கும்போது பாஸ் பர்சன்டேஜ் அதிகமாக இருக்கும். கெத்தாரிட்டிக் ரொம்ப முக்கியமான ஒரு சாப்டர். ஸோ கெத்தாரிட்டிக் டெஃபினேஷன்ஸு அதில் இருக்கிற மெக்னீஷியம் சல்ஃபேட், சோடியம் ஆர்த்தோபாஸ்பேட், கயோலின் பென்டோனைட் இதனோட யூசஸ்ஸு, இதனோட காம்போசிஷன் இதெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க. இது 2 மார்க் கொஷின். ஓகே, ஆல் தி பெஸ்ட் ஃபார் த எக்ஸாம். நான் எழுதிட்டு எப்படி எழுதணும் அப்படிங்கிற ரிசல்ட்ஸ் கண்டிப்பாக சொல்லுங்கள் கமெண்ட்டில். இது யூஸ்ஃபுல்லாகவும் என்கரேஜிங்காகவும் இருக்கும் எனக்கு ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரிப்ஷன் ரொம்ப கம்மியாக இருக்குது.